வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கக்கூடியது போல் ஒரு ஸ்பெஷலான மில்க் மைசூர் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்குறேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. நம்ம வெறும் மில்க் பவுடர் மட்டும் வச்சு செஞ்சால் சரியான பதம் கிடைக்காது. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மில்க் பவுடரு மைதா நெய்யெல்லாம் சேர்ந்து ஒரு உதிரியான பதத்துக்கு வரணும். பாருங்கள், இதே போல் பதம் வந்தால் தான் நமக்கு மைசூர் பாகு நல்லா சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்து இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு சிறு கம்பி பதம் வரணுங்க. பாருங்கள், இது போல் நம்ம கரண்டியில் எடுத்து கையால் லைட்டாக அப்படி தொட்டு பார்க்கும் பொழுது இது போல் ஒரு சிறு கம்பி பதம் வரணும். இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் மைசூர் பாகு செய்ய. இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதே போல் கட்டிகள் இல்லாத போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே மைசூர் பாகு செய்யும் பொழுது அந்த சுகர் சிரப்போட கம்பி பதம் நல்லா கரெக்டாக எடுத்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா மைசூர் பாக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வந்துடுங்க. டேஸ்ட்டும் சரி, அந்த பதமும் சரி சரியாக வரும். அதனால் அந்த கம்பி பதம் சரியான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா இருமிச்சே இருக்கிற மில்க் பவுடரையும் சேர்த்துட்டு மொத்தமாகவே கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் தாங்க இருக்கணும், ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது. பாருங்கள், எல்லாத்தையுமே இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் சேர்க்குறக்காண்டி 1/4 கப் அளவுக்கு நெய் நான் மொத்தமாக எடுத்துருக்குறேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த நெய் முழுசாக அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு நம்ம திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஒரு 3-4 டைமாக பிரித்து சேர்த்துக்கட்டுங்க. பாருங்கள், இது போல் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி மிச்சம் இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம இது போல் கலந்து விட நல்லா ஒன்று சேர்ந்து வரும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா கலந்துட்டோன்னா அந்த மைசூர் பாகு சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் நெய் பிரிய ஆரம்பிச்சிரும். இதுதாங்க சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து ஊற்றுற பதம் இது போல் இருக்கணும். அப்போ தான் சாஃப்டான மைசூர் பாகு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி ஒரு மில்க் மைசூர் பாகு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.